பார்த்தா வந்து கேமராவிலையும் எடுக்கக்கூடாதான். உலகத்திலேயே ஆழமான கிணறு, கிட்டத்தட்ட 100 அடி ஆழம், அகலம் வந்து 35 மீட்டர். வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்கு ஆழமான கிணறுன்னு. மொத்தம் 3500 படிக்கட்டுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 13 அடுக்குகள் இருக்குது. இங்கே பாருங்களேன், அடுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12ன்னா 13 அடுக்குகள் இருக்குது. வேர்ல்டுலேயே ரொம்ப ஆழமான டீப்பஸ்ட் ஸ்டேர் வால் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரெக்கார்டு அடிச்சிருக்கு. 850 வருஷம், அதாவது கிபி 850 வந்து இதை கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 1200 வருஷம் பழமையான ஒரு கிணறு இது. ராஜஸ்தானை சுற்றி உள்ள பகுதிகளில் இந்த மாதிரி வந்து 120க்கு மேற்பட்ட கிணறுகள் இருக்குது. அதில் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு அடித்த கிணறு இது ஒன்று தான். மேத்தமேட்டிக்ஸில் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். இந்த லைன் வந்து அப்படியே நேராக அங்கே போகுது. ஒவ்வொரு கிராஸ் லைன் இருக்குல்ல, அதாவது நேராக அப்படியே கரெக்டாக துல்லியமாக வந்து போயிட்டுருக்கு. அது மாதிரி அந்த ஒவ்வொரு கிராஸ் லைனும் அந்த அடி வரையும் போகுது. எவ்வளோ கனெக்ட் பண்ணி துல்லியமாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். 2012 வரையுமே வந்து கீழே போயிட்டு பார்க்குறதுக்கு வந்து அனுமதிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ அதை வந்து தடை பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து மேலேருந்து தான் பார்க்கலாம். இன்னொரு விஷயத்தை, இந்த கிணத்தை வந்து நல்லா கவனித்து பாருங்களேன். எப்படி அந்த மேத்தமெட்டிக்ஸை வந்து பயன்படுத்தி இந்த கிணத்தை வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள். எந்த சைடு கட்டினாலும் கீழே வந்து அந்த சதுரம் மாதிரி இருக்குல்ல, கொஞ்சோண்டு பள்ளம் மாதிரி கீழே நல்லா அதை பாருங்களேன். அது வந்து ஈக்குவலாக இருக்கும். மேலேருந்து பார்த்தாலும் ஒரு அந்த லைன் வந்து எப்படி இந்த கிராஸ் லைன் போதோ அது வந்து ஈக்குவலாக இருக்கும். அது வந்து எல்லா சைடும் 4 சைடுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த கிணத்துல உள்ள தண்ணி வெளியில் உள்ள வெப்பத்தை விட, அதாவது வழக்கமான வெப்பத்தை விட இந்த கிணத்துல உள்ள தண்ணி வந்து 6-7 டிகிரி வந்து கம்மியாக தான் இருக்குமா. சாந்து பௌரின்னு இதுக்கு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா, சாந்து மகாராஜாவில் கட்டப்பட்டதுக்குன்னு சொல்லுவாங்க. அது ஒரு விஷயம் இருந்தாலும், பௌரி அப்படின்னா வந்து கிணறு அப்படிங்கிறாங்க. அது ராஜஸ்தான் லாங்குவேஜ்லையா இல்லை ஹிந்திலையான்னு தெரில. ஆனால் பௌரி அப்படின்னா வந்து கிணறு அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குங்க, 800 வருஷம் பழமையான கோவில். அதையும் அப்புறம் போய் பார்க்கலாம். அங்கேருந்து வந்து ஒரு மீட்டிங் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு எனக்கும் சரியாக தெரில. தண்ணி வந்து அங்கேருந்து வந்து உள்ள ஊற்றுற மாதிரி அந்த சைடு இருக்காருங்க, மழை தண்ணியெல்லாம் சேகரிக்கிறதுக்கு அங்கே. வந்தோம்ல சாந்த் பௌரி, அந்த படிக்கட்டு கிணற கட்டினவங்க ஒரு பழமையான கோவிலையும் கட்டியிருக்காங்க. இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட வந்து 1200 வருஷத்தை தாண்டி கட்டினது. அதுக்கு முன்னாடி உள்ள பழைய கோவில். அதுக்கான ஹிஸ்ட்ரி போர்டு இங்கே போட்டிருக்காங்க. யார் கட்டினதுன்னு அப்படின்னு போட்டிருக்காங்க.